ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தொழிலாளர் சட்ட பகுதியில் குறிப்பாக இபிஎஃப் ஓய்வூதிய வழக்கில் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் 2014 செல்லுபடியாகும் என்ற சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. 4 நவம்பர் 2022 அன்று உச்சரிக்கப்பட்ட தி எம்ப்ளாயீஸ் Provident Fund Organization and Another etc. versus SUNIL KUMAR B and others etc. என்ற தலைப்பிலான முக்கியமான தீர்ப்பில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995இல் மத்திய அரசால் செய்யப்பட்ட சில திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களின் சட்டப்பூர்வமான தன்மை கையாளப்பட்டு வருகிறது. இதற்காக கேரளா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்கள் ஊழியர்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வழங்கியது. மேலும் 22 ஆகஸ்ட் 2014 தேதியிட்ட அறிவிப்பை, அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் 2014ஐ செல்லாததாக கோரி 54 ரிட் மனுக்களும் ஊழியர்களால் தாங்களாகவோ அல்லது அவர்கள் சார்பாகவோ அரசியலமைப்பின் 32வது பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த முறையீடுகளுடன் ரிட் மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டன. 2014ஆம் ஆண்டு திருத்தத்தில் எடுக்கப்பட்ட சம்பளத்தின் அடிப்படையில் அதிகாரிகளால் செய்யப்பட்ட ஊழியர்களின் வகைப்பாடு அரசியலமைப்பின் 14வது பிரிவில் சிந்திக்கப்பட்டுள்ள நியாயமான வகைப்பாட்டின் சோதனையை சந்திக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. திட்டத்தில் விருப்ப உறுப்பினர்களுக்கு 1.16% ஊழியர் பங்களிப்பு தேவை என்பது சட்டவிரோதமானது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர ஏற்பாடுகள் சட்டம் 1952இல் ஒரு ஊழியர் ஓய்வூதிய நிதிக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று எதுவும் இல்லை. 1952 சட்டத்தின் பிரிவு 6(a)லும் அத்தகைய நிபந்தனை எதுவும் இல்லை. 1952ஆம் ஆண்டு சட்டம் திட்டத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு ஒரு ஊழியர் எந்த பங்களிப்பையும் அளிக்க வேண்டும் என்று கருதவில்லை என்பதால் இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசே அத்தகைய நிபந்தனையை கட்டாயமாக்க முடியாது. இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், கட்டாய உறுப்பினர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் தேவையான 1.16%ஐ மத்திய அரசு தொடர்ந்து வழங்குகிறது. விருப்ப தேர்வு உறுப்பினர்களுக்கு திட்டத்தில் தொடர்ந்து இருப்பதற்காக அவர்களால் கூடுதல் பங்களிப்பை பெற வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் 1952ஆம் சட்டத்தின் ஒரு சட்ட திருத்தம் அவசியமாக இருந்திருக்கும். இது ஒரு ஊழியர் பங்களிப்பு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு தனிப்பட்ட பணியாளரின் பங்களிப்பு தேவைப்படும் திட்டத்தின் ஏற்பாடு பேரண்ட் ஆக்டுக்கு எதிரானது. அதே நேரத்தில் ஓய்வூதிய தொகையானது கார்பஸில் விருப்ப தொழிலாளர்களின் கூடுதல் பங்கான 1.16%ஐ உள்ளடக்கியதாக கணக்கிடப்படுகிறது. இந்த நீதிமன்றமும் மத்திய அரசை ஓய்வூதிய திட்டத்தில் பங்களிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அதற்கான சட்ட விதிகள் இல்லை. நிர்வாகிகள் சட்டத்தின் வரம்பிற்குள் பங்களிப்பு முறையை மறுசீரமைக்க வேண்டும் மற்றும் ஒரு சாத்தியமான தீர்வு திட்டத்தில் முதலாளியின் பங்களிப்பின் அளவை உயர்த்துவதாகும். எவ்வாறாயினும் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பின் இந்த பகுதியின் செயல்பாட்டை இந்த நீதிமன்றம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறது. இதனால் இந்த எண்ணிக்கையில் பொருத்தமான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியதின் அவசியத்தை சட்டம் பரிசீலிக்கும். மேற்கூறிய காலத்திற்கு தற்போதுள்ள திட்டம் தொடரும். அதுவரை அத்தகைய சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ளப்படாவிட்டால் சம்பளத்தில் 1.16% பங்களிக்க வேண்டிய கடமை விருப்ப உறுப்பினர்களுக்கு பொருந்தும். கொண்டு வரப்படும் எந்த திருத்தத்தையும் பொறுத்து இந்த பங்களிப்பு சரி செய்யப்படும். இருப்பினும் 6 மாத காலத்திற்கு தேர்வு செய்யும் பணியாளர்கள் 1.16% பங்களிப்பை நிறுத்த இடைவெளி நடவடிக்கையாக செலுத்த வேண்டும். அத்தகைய நீட்டிக்கப்பட்ட காலத்திற்குள் சட்டம் அல்லது திட்டத்தில் எந்த திருத்தமும் செயல்படாவிட்டால் நிதியின் நிர்வாகிகள் தற்போதுள்ள கார்பஸில் இருந்து விருப்ப உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய நிதியை இயக்க வேண்டும். சர்ச்சையின் மற்ற அம்சம் ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளத்தை கணக்கிடும் முறையை மாற்றுவதை உள்ளடக்கியது. இந்த முறை மாற்றம் 1952 சட்டத்தின் 7வது பிரிவின் கீழ் ஒரு திட்டத்தை மாற்றியமைக்கும் அதிகாரத்திற்கு உட்பட்டது. இது அட்டவணை 3இன் உருப்படி 10 மற்றும் திட்டத்தின் 32வது பத்தியுடன் படிக்கப்பட்டது.
இந்த கணக்கீட்டின் மாற்றமானது ஓய்வூதிய பலன்களுடன் கூடிய ஓய்வூதிய அளவை நிர்ணயம் செய்வதோடு துணை புரிகிறது மற்றும் ஓய்வூதிய திட்டத்தின் 32வது பத்தி திட்டத்தின் கீழ் செலுத்த வேண்டிய பங்களிப்பின் விகிதத்தை அல்லது திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படும் எந்த பலனின் அளவையும் மாற்றுவதற்கு மத்திய அரசை குறிப்பாக அங்கீகரிக்கிறது. ஓய்வூதியம் பெறக்கூடிய சம்பளத்தை நிர்ணயம் செய்வதற்கான கணக்கீட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நியாயமான அடிப்படை உள்ளது. மேலும் இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவதில் எந்த சட்டவிரோதமும் அல்லது அரசியலமைப்பு மீறலை இந்த நீதிமன்றம் காணவில்லை. 1952 சட்டத்தின் 17A பிரிவின்படி அறக்கட்டளை நிதிக்கான வருங்கால வைப்பு நிதியின் முதலீடும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. 31 மே 2017 தேதியிட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்ததில் டெல்லி உயர்நீதிமன்றம் விலக்கு அளிக்கப்படாத நிறுவனங்கள் மற்றும் விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊழியர்கள் ஒரே மாதிரியான குழுவை உருவாக்குவதாக கூறியது. சட்டத்தின் பிரிவு 6A சட்டத்தின் பிரிவு 17(6) கீழ் விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்குள் பாதுகாப்பு அளிக்கும். மேலும் ஓய்வூதிய திட்டத்தின் ஷரத்து 1(3) 1952 சட்டம் பொருந்தும் நிறுவனங்களை அதன் சப்போர்ட்டில் வைத்திருப்பதை கருதுகிறது. இந்த நிறுவனங்களின் விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களும் அடங்கும். விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களின் ஊழியர்கள் உச்ச வரம்பை தாண்டி சம்பளம் பெறும்போது ஓய்வூதிய திட்டத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான விருப்பத்தை பெறுவதற்கான பலனை இழக்கக்கூடாது. நிறுவனங்கள் அத்தகைய விருப்பத்தை பயன்படுத்த முடியும். இந்த திட்டம் அவர்களை விலக்கி வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டால் அதே வகையிலான ஊழியர்களை செயற்கையாக வகைப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். எனவே ஓய்வூதிய திட்டம் விலக்கு அளிக்கப்படாத அல்லது வழக்கமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு பொருந்தும். அதே முறையில் விலக்கு பெற்ற நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் பொருந்தும். ஓய்வூதிய நிதியத்தின் பலன்களை பெறுவதற்கு முதலாளியும் பணியாளரும் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒரே நேரத்தில் விருப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பராமரிக்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் முதலாளிகளின் பங்களிப்பை மாற்றுவதற்கான உறுதிமொழியை வழங்க வேண்டும். வருங்கால வைப்பு நிதி அதிகாரிகளால் அத்தகைய நிதியை பராமரித்திருந்தால் மாற்றக்கூடிய தொகைக்கு சமமான மற்றும் குறைவாக இருக்கக்கூடாது. அத்தகைய இடமாற்றம் அத்தகைய விருப்பத்தை நடைமுறைப்படுத்திய உடனேயே ஓய்வூதிய நிதியத்தின் நிர்வாகிகளால் இயக்கப்படும் அத்தகைய காலத்திற்குள் நடைபெறும். மேலும் ஓய்வூதிய திட்டத்தின் 2014 திருத்தத்திற்கு பின் பத்தி 11(4) கருதப்பட்டுள்ள இரட்டை விருப்பம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். முதலாளியும் பணியாளரும் கூட்டாக ரூபாய் 15,000 சம்பள வரம்பை தாண்டி கவரேஜ் தேர்வு செய்தால் ஓய்வூதிய திட்டத்தின் திருத்தப்படாத ஷரத்து 11(3) கீழ் முந்தைய விருப்பத்தை வழங்காமல் திட்டத்தின் 11(4) பத்தியின் கீழ் திருத்தத்திற்கு பின் அவர்கள் விருப்பத்தை நடைமுறைப்படுத்தும் உரிமையிலிருந்து தானாக விலக்கப்பட மாட்டார்கள். மேம்படுத்தப்பட்ட கவரேஜுக்கான மற்ற நிபந்தனையானது அத்தகைய புதிய விருப்பத்தை ஒரு உறுப்பினரால் செயல்படுத்த வேண்டிய தேதியுடன் தொடர்புடையது. இது செப்டம்பர் 1, 2014 முதல் 6 மாதங்களுக்குள் இருக்க வேண்டும். திட்டத்தில் 2014 திருத்தத்திற்கு முன் 11(3) பத்தியின் கீழ் விருப்பம் இருக்க வேண்டும் என்று வருங்கால வைப்பு நிதி அதிகாரிகளால் எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டின் காரணமாக பல உறுப்பினர்கள் அத்தகைய விருப்பத்தை இதற்கு முன் பயன்படுத்தவில்லை என்ற அடிப்படையில் தொடர்வது முறையானதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் செயல்படுத்தப்படும். 2018-14 SSC 809 தெரிவிக்கப்பட்ட RC குப்தா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் பிராந்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் நிறுவனங்களின் முடிவில் அது மறுக்கப்பட்டது. 11(4) கருதப்பட்டுள்ளபடி ஓய்வூதிய நிதியில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ரூபாய் 6,500க்கு மேல் பெறுவதற்கான கூட்டு விருப்பத்தை பயன்படுத்த உச்ச வரம்பு தொகைக்கு அப்பால் கவரேஜ் செய்வதற்கான காலக்கெடு இன்றிலிருந்து மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும். ஓய்வூதிய திட்டத்தின் 2014 திருத்தத்திற்கு பின் அத்தகைய கூட்டு விருப்பம் செயல்படுத்தப்பட்டவுடன் வருங்கால வைப்பு நிதி கார்பஸில் இருந்து ஓய்வூதிய நிதிக்கு நிதி பரிமாற்றம் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும். எனவே ஆகஸ்ட் 22,
2014 தேதியிட்ட அறிவிப்பில் உள்ள விதிகள் சட்டப்பூர்வமானவை மற்றும் செல்லுபடியாகும். ஆகஸ்ட் 22, 2014 தேதியிட்ட அறிவிப்பின் மூலம் கொண்டுவரப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் வழக்கமான நிறுவனங்களின் ஊழியர்களைப் போலவே விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் ஊழியர்களுக்கும் பொருந்தும். விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து நிதி பரிமாற்றம் அறிவுறுத்தப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். 1995 திட்டத்தின் 11.3 கீழ் விருப்பத்தை பயன்படுத்தி செப்டம்பர் 1, 2014 தொடர்ந்து சேவையில் இருந்த ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் 11.4 திருத்தப்பட்ட விதிகளால் வழிநடத்தப்படுவார்கள். ஓய்வூதிய திட்டத்தின் 11.3 விதிமுறையில் 2014 திருத்தத்திற்கு முன்பு இருந்ததைப் போல விருப்பத்தை பயன்படுத்தாத திட்டத்தின் உறுப்பினர்கள் பிந்தைய திருத்த திட்டம் 11.4 கீழ் விருப்பத்தை பயன்படுத்த உரிமை உண்டு. செப்டம்பர் 1, 2014 முன்னர் விருப்பத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அவர்களின் உரிமை ஆர்சி குப்தா வழக்கில் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பில் படிகமாக உள்ளது. செப்டம்பர் 1, 2014 முன் இருந்த திட்டம் எந்த கட் ஆஃப் தேதியையும் வழங்கவில்லை. எனவே அந்த உறுப்பினர்கள் திட்டத்தின் 11.4 அடிப்படையில் விருப்பத்தை பயன்படுத்த தகுதியுடையவர்கள். அது தற்போது உள்ளது. அவர்களின் விருப்ப தேர்வு முன் திருத்தப்பட்ட 11.3 மற்றும் ஓய்வூதிய திட்டத்தின் திருத்தப்பட்ட 11.4 ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டு விருப்பங்களின் தன்மையில் இருக்கும். விருப்பத்தை பயன்படுத்தாத ஆனால் அவ்வாறு செய்ய தகுதியுடைய ஆனால் அதிகாரிகளின் வெட்டு தேதியின் அதாவது கட் ஆஃப் டேட்டில் விளக்கம் காரணமாக முடியாமல் போன அனைத்து ஊழியர்களுக்கும் தங்கள் விருப்பத்தை பயன்படுத்துவதற்கு மேலும் அவகாசம் அளிக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் திட்டத்தின் 11.4 கீழ் விருப்பத்தை பயன்படுத்துவதற்கான நேரம் மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும். திருத்தத்திற்கு முந்தைய திட்டத்தின் 11.3 கீழ் எந்த விருப்பமும் இல்லாமல் செப்டம்பர் 1, 2014 முன்பு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அதன் உறுப்பினர்களிலிருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். இந்த தீர்ப்பின் பலனை பெற அவர்களுக்கு உரிமை இல்லை. 1995 திட்டத்தின் 11.3 கீழ் விருப்ப தேர்வை செயல்படுத்தி செப்டம்பர் 1, 2014 முன் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 2014 ஆண்டு திருத்தத்திற்கு முன் இருந்த ஓய்வூதிய திட்டத்தின் 11.3 விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். உறுப்பினர்களின் சம்பளத்தில் 1.16% பங்களிக்க வேண்டும். அத்தகைய ஊதியம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 15,000 தாண்டும் அளவிற்கு திருத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் கூடுதல் பங்களிப்பானது 1952 சட்டத்தின் விதிகளுக்கு எதிரானது. இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் இந்த பகுதியின் செயல்பாட்டை இந்த நீதிமன்றம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்துகிறது. இந்த திட்டத்தில் அதிகாரிகள் மாற்றங்களை செய்ய இந்த நீதிமன்றம் அவ்வாறு செய்கிறது. இதனால் கூடுதல் பங்களிப்பை சட்டத்தின் வரம்பிற்குள் உள்ள வேறு சில முறையான மூலங்களிலிருந்து உருவாக்க முடியும். இதில் முதலாளிகளின் பங்களிப்பு விகிதத்தை அதிகரிப்பது அடங்கும். சட்டமன்றம் அல்லது திட்டத்தை உருவாக்கியவர்கள் தேவையான திருத்தங்களை செய்ய அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் யூகிக்கவில்லை. மேற்கூறிய 6 மாத காலத்திற்கு அல்லது அதுவரை ஏதேனும் திருத்தம் செய்யப்படும் வரை எது முந்தையோ அதுவரை ஊழியர்களின் பங்களிப்பு நிறுத்த இடைவெளி அளவீடாக இருக்கும். அந்த தொகையானது செய்யப்படும் திட்டத்தில் மாற்றத்தின் அடிப்படையில் சரி செய்யப்படும். ஆர்சி குப்தா வழக்கில் டிவிஷன் பெஞ்ச் எடுத்த கருத்தை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இதுவரை 11.3 திருத்தத்திற்கு முந்தைய ஓய்வூதிய திட்டத்திற்கான விதியின் விளக்கம். இந்த பத்தியில் முன்பு உள்ள இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு உட்பட்டு நிதி அதிகாரிகள் மேற்படி தீர்ப்பிலுள்ள உத்தரவுகளை 8 வார காலத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.